Hello viewers, differential equations la unit 5 பார்க்கலாம். யூனிட் 5 linear equation with constant coefficient அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலாக இது வந்து உங்களுக்கு புக்கில் யூனிட் 5 இந்த லெசன், பட் நம்மளுக்கு வந்து யூனிட் 3. ஏன்னா நம்ம யூனிட் 1ல் வந்து லீனியர் யூனிட் 1ல் வந்து ஃபர்ஸ்ட் ஆர்டர் அண்ட் ஃபர்ஸ்ட் டிகிரி பார்த்தோம். யூனிட் 2ல் ஃபர்ஸ்ட் ஆர்டர் பட் அண்ட் ஹையர் டிகிரி பார்த்தோம். அண்ட் இந்த யூனிட் 3 வந்து லீனியர் ஈக்குவேஷன்ஸ் இருக்கும். நம்ம ஆல்ரெடி லீனியர் ஈக்குவேஷன்ஸ் பற்றி பார்த்துருப்போம். ஸோ இந்த இடத்துல லீனியர் ஈக்குவேஷன் வித் கான்ஸ்டன்ட் கோஎஃபிஷியன்ட் வந்து இருக்கும். ஸோ அது என்ன அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். கன்சிடர் த ஈக்குவேஷன். ஃபஸ்ட்டு இது ஒரு இன்ட்ரோடக்ஷன் வீடியோ தான். ஸோ ஃபஸ்ட்டு இன்ட்ரோடக்ஷன் பார்த்துட்டு அதுக்கப்புறம் நம்ம ப்ராப்ளம் போகலான்னு சொல்கிறேன். ஸோ கன்சிடர் த ஈக்குவேஷன் dn d பவர் n y டிவைட் பை dx பவர் n அப்படின்னா dy பை dxஐ n, அதாவது ஒய்யை வந்து n டைம் டிஃப்ரென்ஷியேட் பண்ணியிருக்காங்க வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸ் அப்படின்ற மீனிங். ஓகேவா? அடுத்தது p1 அப்படிங்கிறது என்னன்னு சொல்கிறேன். அதுக்கப்புறம் n minus 1 y divided by dx power n minus 1 p plus p2 d power n minus 2 y by dx power n minus 2 plus up to etc pn into y which is equal to x அப்படிங்கிற தான் ஜென்ரல் ஈக்குவேஷன்ஸ். ஓகேவா? இதான் வந்து ஜென்ரல் லீனியர் ஈக்குவேஷன். வேறு p1 இந்த இடத்துல p1 p2 p3 அப் டு எக்ஸெட்ரா pn வரைக்கும் இருக்குல்ல, இது எல்லாம் அண்ட் இந்த எக்ஸ் இருக்குல்ல, இது எல்லாமே ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் எக்ஸ் ஆர் கான்ஸ்டன்ட். இது வந்து ஒரு ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் எக்ஸாக இருக்கும், அப்படி இல்லைனா கான்ஸ்டண்ட்டாக இருக்கும் அப்படின்னு சொல்ல வராங்க. ஓகேவா? லெட் y is equal to u be the particular solution of 1. ஸோ ஒன்னோட பர்டிகுலர் சொல்யூஷன் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா u, where u does not contain any arbitrary constants அப்படின்னு சொல்கிறாங்க. தென் y is equal to capital Y plus u, where u is equal to c1 y1 plus c2 y2 plus up to etc c1 yn is a solution of 2 அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஓகேவா? ஸோ சொல்யூஷன் ஆஃப் 1 அப்படின்னு சொல்லலாம். ஓகேவா? ஸோ இந்த ஃபஸ்ட்டு ஈக்குவேஷன்ஸை நம்ம எப்படி இந்த ஈக்குவேஷன் நம்ம எப்படி சால்வ் பண்ணுவோம் அப்படின்னா, இதை சால்வ் பண்ணுறோம்னா அதை ஒய் வேல்யூ கண்டுபிடிக்கணும். ஸோ ஒய்யோட வேல்யூ கண்டுபிடிக்க தான் இதை சால்வ் பண்ணுறது அப்படிங்கிற மீனிங். அப்போ அது ஒய் இஸ் ஈக்குவல் டு என்ன வரணும் அப்படின்னா கேபிட்டல் ஒய் ப்ளஸ் யூ அப்படிங்கிறது வரணும். இந்த கேபிட்டல் ஒய் அப்படிங்கிறது ஒன்றும் கிடையாது, c1 y1 ப்ளஸ் c2 y2 ப்ளஸ் அப் டு எக்ஸெட்ரா cn yn. ஓகேவா? இந்த c1 c2 c3 அப்படிங்கிறது எல்லாமே ஒரு கான்ஸ்டன்ட். y1 y2 y3 அப்படிங்கிறது அதோடைய சொல்யூஷன். ஓகேவா? ஸோ நம்ம ஒவ்வொரு வேல்யூ போடுறப்பையும் அது 0 ஆகும். ஸோ அதுதான் வந்து நம்ம y1 y2 அப்படின்னு எடுத்து அதோட கான்ஸ்டன்ட் ஆட் பண்ணி எல்லாத்தையும் ஆட் பண்ணுறப்போ அதோட சொல்யூஷனாக இருக்கும். இந்த ஒய்யை தான் நம்ம வந்து என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னா, இந்த ஒய்யை வந்து நம்ம கீழே கொடுத்துருப்பேன் காம்ப்ளிமெண்ட்ரி ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்லுவோம். இந்த ஒய்யை வந்து கேபிட்டல் ஒய்யை காம்ப்ளிமெண்ட்ரி ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அதுதான் வந்து அந்த காம்ப்ளிமெண்ட்ரி ஃபங்க்ஷன் இஸ் நத்திங் பட் c1 y1 ப்ளஸ் c2 y2 ப்ளஸ் அப் டு எக்ஸெட்ரா cn yn. ஸோ அடுத்தது வந்து இந்த யூங்கிறது வந்து பர்டிகுலர் இன்டெக்ரல். ஓகேவா? இந்த யூங்கிறது பர்டிகுலர் இன்டெக்ரல். அந்த y இஸ் ஈக்குவல் டு யூ be a particular solution of the 1. ஸோ அந்த யூவில் வந்து என்ன இருக்கக்கூடாது அப்படின்னா does not contain any arbitrary constant. அதில் கான்ஸ்டன்ட்டே இருக்காது, அந்த யூக்குள்ளே கான்ஸ்டன்ட்டே இருக்காது. ஸோ அதை தான் வந்து நம்ம பர்டிகுலர் இன்டெக்ரல் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? ஸோ ஹியர் அந்த y இஸ் ஈக்குவல் டு அப்போ எப்படி சொல்லலாம் அப்படின்னா cf ப்ளஸ் பிஐன்னு சொல்லலாம். cf அப்படிங்கிறது காம்ப்ளிமெண்ட்ரி ஃபங்க்ஷன், பிஐங்கிறது பர்டிகுலர் இன்டெக்ரல். ஸோ y இஸ் ஈக்குவல் டு அந்த மெத்தடில் இருந்தால் அதுதான் அதோட சொல்யூஷன், அந்த ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷனோட சொல்யூஷன். ஸோ இதை தான் நம்ம இந்த லெசன் ஃபுல்லாக கண்டுபிடிக்கிற மாதிரி இருக்கும். ஓகேவா? ஸோ ஹியர் ஆஃப்டர் வி டினோட் எப்படி நம்ம செகண்ட் லெசனில் வந்து நம்ம p which is equal to dy by dx அப்படின்னு டினோட் பண்ணோம் இல்லையா? ஸோ சேம் லைக் தட் இதுக்கப்புறம் நம்ம வந்து d by dx வந்து d அப்படின்னு டினோட் பண்ணுவோம். ஓகேவா? கேபிட்டல் D. ஸோ d by dxன்னு எல்லா இடத்துலையும் போட்டு இருக்க முடியாது அப்படின்றதால கேபிட்டல் D அப்படின்னு சொல்லுவோம். அண்ட் அப்போ d ஸ்கொயர் பை dx ஸ்கொயர்னு என்ன அர்த்தம் அப்படின்னா d ஸ்கொயர்னு போடுவோம், இந்த கேபிட்டல் D ஸ்கொயர் அப்படின்னு போடுவோம். ஓகேவா? அதே d கியூப் பை dx கியூப்னா கேபிட்டல் D கியூப் அப்படின்னு போடுவோம். அப் டு எக்ஸெட்ரா அது போயிட்டே இருக்கும். ஓகேவா? ஸோ இந்த டிங்கிறது என்ன அப்படின்னா, இந்த டி அப்படிங்கிறது டி பை டிஎக்ஸ் விச் இஸ் சாட்டிஸ்ஃபை த கம்யூட்டேட்டிவ் அசோசியேட்டிவ் அண்ட் டிஸ்ட்ரிபியூட்டிவ் லா ஆஃப் அல்ஜிப்ரா. அல்ஜிப்ராவில் நம்ம இந்த லாஸ்லாம் பார்ப்போம், கம்யூட்டேட்டிவ் லா, அசோசியேட்டிவ் லா, டிஸ்ட்ரிபியூட்டிவ் லா. இது எல்லாத்தையுமே இந்த டி வந்து சாட்டிஸ்ஃபை பண்ணும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இன்னொரு நோட் பண்ண வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, இது வந்து ஒரு டெரிவேஷன் மாதிரி இருக்கும், அதை நான் உங்களுக்கு ஸ்கிப் பண்ணிட்டேன். இந்த நோட் மட்டும் கொடுக்குற பாருங்க. ஸோ டி டாட் டி இன்வர்ஸ் விச் இஸ் ஈக்குவல் டு 1 அப்படின்னு நம்மளுக்கு கிடைக்கும். ஸோ இந்த டி இன்வர்ஸ் அப்படிங்கிறது ஒன்றும் கிடையாது, இன்டகிரேஷன் அப்படிங்கிற மீனிங். ஓகேவா? எங்கெங்கெல்லாம் நீங்க d பாக்குறீங்களோ அந்த இடத்துல d by dx னு அர்த்தம். எங்கெங்கெல்லாம் d இன்வர்ஸ் பாக்குறீங்களோ அங்கெல்லாம் நீங்க இன்டகிரேட் பண்ணணும் வித் ரெஸ்பெக்ட் டு x அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேவா? ஓகே.
அப்போ என்ன அப்படின்னா நம்ம ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் பார்த்தோம் இல்லையா, டி பவர் என் டிவைட் பை டிஎக்ஸ் பவர் என். நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன் டி பை டிஎக்ஸ் அப்படின்னா அதை டின்னு எழுதணும், ஏன்னா இங்கே ஒன் இருக்கிறதா அர்த்தம். அதே டி பவர் என் டிவைட் பை டிஎக்ஸ் பவர் என்னா அதை டி பவர் என்னன்னு எழுதணும், அதை தான் இங்கே எழுதியிருக்காங்க. ஸோ நம்ம அந்த ஈக்குவேஷனில் என்ன பார்த்தோம் அப்படின்னா டி பவர் என் இங்கே ஒய் இருந்துச்சு. நான் எல்லா ஈக்குவேஷன்ஸ்லுமே ஒய்ங்கிறது காமனாக இருந்ததுனால அந்த ஒய்யை நான் அந்த ஈக்குவேஷன்லேருந்து வெளியே எடுத்துட்டேன். ஓகேவா? ஸோ ஒய்ங்கிறது நம்மளுக்கு தெரியும், எல்லா ஈக்குவேஷனுமே காமனாக இருக்கும். ஸோ என்ன மீனிங் அப்படின்னா அந்த டிஎன் டிவைட் பை டிஎக்ஸ் பவர் என் இதை வந்து டி பவர் என்னன்னு எடுத்துக்கிட்டால் இங்கே ஒய் இருக்கும். அதே மாதிரி dn-1 ஒய் டிவைட் பை டிஎக்ஸ் பவர் n-1 இருந்திருக்கும். ஸோ இது எல்லாம் சேர்த்து நான் டி பவர் n-1 எடுத்துக்கிட்டேன் அப்படின்னா இந்த ஒய் மட்டும் அப்படியே இருக்கும். ஸோ எல்லாத்துலேயுமே ஒய் வரும், அந்த ஒய்யை நான் காமனாக வெளியே எடுத்துட்டேன். அப்போ உள்ள ஈக்குவேஷன் எப்படி இருக்குன்னா டி பவர் என் ப்ளஸ் P1 டி பவர் n-1 ப்ளஸ் P2 டி பவர் n-3 ப்ளஸ் அப் டு எக்ஸெட்ரா Pn இன்டூ ஒய் விச் இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் அப்படிங்கிற ஃபார்மேட்டில் இருக்கும். ஸோ இது எல்லாத்தையும் நான் எப்படி சொல்கிறேன் அப்படின்னா ஜென்ரலாக எஃப் ஆஃப் டின்னு சொல்கிறேன், ஏன்னா எல்லா இந்த ஃபங்க்ஷனே டியில் இருக்கு இல்லையா. அப்போ எஃப் ஆஃப் டி விச் இஸ் ஈக்குவல் டி பவர் என் P1 டி பவர் n-1 ப்ளஸ் அப் டு எக்ஸெட்ரா P பவர் n வரைக்கும் நான் எடுத்துக்கிட்டேன்னா இந்த ஈக்குவேஷன் நான் எப்படி எழுதலாம் அப்படின்னா எஃப் ஆஃப் டி இன்டூ ஒய் விச் இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் அப்படின்னு எழுதலாம். ஓகேவா? ஸோ இந்த எஃப் ஆஃப் டிங்கிறது நத்திங் பட் இதுதான். ஓகேவா? ஸோ இது வந்து நான் சிம்பிளாக சொல்லியிருக்கேன். இது ஏன் சொன்னேன் அப்படிங்கிறது உங்களுக்கு புரியும். ஓகே, நம்ம ஸ்ட்ரெயிட்டாக போயிடலாம். எப்படி நம்ம சொல்லிட்டோம் ஒய் இஸ் ஈக்குவல் டு அப்படிங்கிறது இஸ் நத்திங் பட் சிஎஃப் காம்ப்ளிமெண்ட்ரி ஃபங்க்ஷன் ப்ளஸ் பர்டிகுலர் இன்டெக்ரல்னு. இப்போ நம்ம காம்ப்ளிமெண்ட்ரி ஃபங்க்ஷனை எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். ஹவ் டு சால்வ் காம்ப்ளிமெண்ட்ரி ஃபங்க்ஷன். ஓகே, நம்மளுக்கு தெரியும் ஒரு ஜென்ரல் ஈக்குவேஷன் எஃப் ஆஃப் டி விச் இஸ் ஈக்குவல் டி பவர் என் ப்ளஸ் P1 டி பவர் n-1 ப்ளஸ் அப் டு எக்ஸெட்ரா P பவர் n அப்படின்றது தான் ஒரு ஈக்குவேஷன் அப்படின்னா. ஸோ இதை வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா டி இஸ் ஈக்குவல் டு எம்னு எடுத்துக்க போகிறோம். ஓகேவா? ஸோ டி இஸ் ஈக்குவல் டு எம்னு எடுத்தோன்னா எஃப் ஆஃப் எம் இஸ் ஈக்குவல் டு எம் பவர் எம் ப்ளஸ் P1 எம் பவர் n-1 ப்ளஸ் அப் டு எக்ஸ்ட்ரா Pn விச் இஸ் ஈக்குவல் 0 அப்படின்னு வரும். இதை நான் ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் எடுத்துக்கிறேன். ஸோ இந்த ஈக்குவேஷன் தான் நம்ம வந்து ஆக்சிலரி ஈக்குவேஷன் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? டி இருக்கிற இடத்துல எம் சப்ஸ்டியூட் பண்ணுறது தான் நம்ம வந்து ஆக்சிலரி ஈக்குவேஷன் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? ஸோ இந்த ஆக்சிலரி ஈக்குவேஷனை வந்து சால்வ் பண்ணால் நம்மளுக்கு ரூட்ஸ் கிடைக்கும். பவரில் நம்மளுக்கு தெரியும் ஒரு ஜென்ரல் ஈக்குவேஷனில் பவரில் எவ்வளோ இருக்கும், அங்கே n இருந்துச்சுன்னா இதுக்கு n ரூட்ஸ் இருக்கும் அப்படின்னு அர்த்தம். ஸோ அந்த மாதிரி நம்மளுக்கு ஒரு ஈக்குவேஷன் கிடைக்கிறப்போ அதை வந்து ஆக்சிலரி ஈக்குவேஷன் வந்து நம்ம சால்வ் பண்ணால் நம்மளுக்கு ரூட்ஸ் கிடைக்கும். ஓகேவா? ஸோ அதை வந்து எப்படின்னு பார்க்கலாம். அந்த ஆக்சிலரி ஈக்குவேஷன் ஹவ் n ரூட்ஸ். இந்த இடத்துல ஆக்சிலரி ஈக்குவேஷனில் n ரூட்ஸ் இருக்கும், ஏன்னா பவரில் n இருக்குனால n டிஸ்டிங் ரூட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா சப்போஸ் அது அந்த ரூட்ஸ் வந்து நான் m1 m2 m3 ப்ளஸ் அப் டு எக்ஸெட்ரா mn எடுத்துக்கிட்டேன்னா என்னோட சொல்யூஷன் எப்படி இருக்கும் அப்படின்னா y இஸ் ஈக்குவல் டு நான் ஆல்ரெடி சொன்ன C1 அந்த கேபிட்டல் Y இஸ் ஈக்குவல் டு C1 y1 ப்ளஸ் C2 y2ன்னு சொல்லியிருப்பேன். இந்த இடத்துல C1 அப்படியே இருக்கும், இந்த y1க்கு பதிலாக e பவர் m1x அப்படின்னு எழுதணும். ஸோ இந்த m1ங்கிறது இதோட ரூட். ஓகேவா? இந்த ரூட்டை தான் m1 எழுதுறேன் ப்ளஸ் C2 m2x அப்படின்னு எழுதணும் ப்ளஸ் C3 m3x ப்ளஸ் அப் டு எக்ஸெட்ரா C பவர் n Cn e பவர் mnx அப்படின்னு போடணும். ஓகேவா? ஓகே, ஸோ இது வந்து நம்மளுக்கு கிடைச்சிருக்க ரூட்ஸ். அந்த ஆக்சிலரி ஈக்குவேஷனை சால்வ் பண்ணுறப்ப எனக்கு டிஸ்டிங் ரூட்ஸ் எல்லாமே டிஃப்ரெண்ட்டாக ரூட்ஸ் கிடைச்சா இந்த மாதிரி சால்வ் பண்ணும். ஒருவேளை எனக்கு ஈக்குவலாக இருந்துச்சுன்னா let two roots of the equation says m1 m2 bb equal. ஒருவேளை ரெண்டு ரூட் ஈக்குவலாக இருந்துச்சுன்னா நான் என்ன பண்ணணும் அப்படின்னா அந்த ரெண்டு ரூட்டை வந்து நான் வந்து கம்பைன் பண்ணி எழுதுவேன். ஃபார் எக்ஸாம்பிள் அந்த இடத்துல இந்த எல்லா ரூட்டுமே ஈக்குவல் நான் எடுத்துக்கிறேன். ஃபார் எக்ஸாம்பிள் எல்லா ரூட்டும் ஈக்குவல் அப்படின்னா ஃபார் எக்ஸாம்பிள் என்ன மீனிங்னா m1 இஸ் ஈக்குவல் டு m2 இஸ் ஈக்குவல் டு m3 இஸ் ஈக்குவல் டு அப் டு எக்ஸெட்ரா mn வரைக்கும் ஈக்குவலாக இருந்துச்சுன்னா அதை நான் என்ன சொல்லலாம்னா ஸ்ட்ரெயிட்டாக e பவர் m1x அப்படின்னு ஒரே இதை போட்டுடலாம். ஓகேவா? ஸோ அந்த மாதிரி போட்டுட்டு உள்ளே இருக்கிற கான்ஸ்டன்ட் வந்து நம்ம எப்படி எழுதுனா a1x சாரி a1 ப்ளஸ் a2x ப்ளஸ் இந்த இடத்துல ஒரு டேர்ம் எழுதிக்கிறேன் a3x ஸ்கொயர் ப்ளஸ் அப் டு எக்ஸட்ரா அப்படின்னு போயிட்டு எக்ஸ் பவர் r-1 அப்படின்ற டேர்ம் வரைக்கும் போயிட்டுருக்கோம். ஸோ எத்தனை ரூட்ஸ் இருக்கோ அத்தனை ரூட்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள் நான் சொல்கிறேன் பாருங்கள், எனக்கு வந்து m ஸ்கொயர் ப்ளஸ் சம்திங் அப்படின்ற ஏதோ ஒரு ஈக்குவேஷன் இருக்குது, ஆக்சிலரி ஈக்குவேஷன். எனக்கு சொல்யூஷன் வந்து m இஸ் ஈக்குவல் டு -1 அப்படின்னு ரெண்டு ரூட் கிடைக்குது. அப்போ இது எப்படி எழுதலாம்? e பவர் மைனஸ் m தான், mங்கிறது என்ன -1, அப்போ -1 இன்டூ எக்ஸ் உள்ளே என்னென்னு எழுதணும் a ப்ளஸ் பி. நான் இந்த இடத்துல தனித்தனியாக கூட போட்டுக்கலாம் a ப்ளஸ் bxன்னு அவ்வளோதான் போடணும். ஏன் அவ்வளோதான் போடணும்? ஏன்னா அங்கே ரெண்டு ரூட் தான் காமனாக இருக்குது, அதனால் bx. அதே எனக்கு m இஸ் ஈக்குவல் டு -1 மூணு ரூட் கிடச்சிச்சுன்னா அப்போ நான் எழுதலாம் e பவர் -x இன்டூ a ப்ளஸ் bx ப்ளஸ் cx ஸ்கொயர்னு எழுதணும். அதே எனக்கு 4 டேர்ம் ஈக்குவல் வந்துச்சுன்னா ப்ளஸ் dx கியூப் அப்படின்னு எழுதணும். ஸோ இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக தான் நம்ம ரைட் பண்ணலாம். ஓகேவா? இது உங்களுக்கு ப்ராப்ளம் போடுறப்ப புரியும்.
ஸோ அடுத்ததாக தேர்ட் கண்டிஷன் என்னன்னா லெட் ஆக்சிலரி ஈக்குவேஷன் ஆஃப் இமேஜினரி ரூட்ஸ். ஸோ அந்த ஆக்சிலரி ஈக்குவேஷன் சால்வ் பண்ணுறப்ப எனக்கு இமேஜினரி ரூட்ஸ் வந்துச்சு. ஃபார் எக்ஸாம்பிள் ஆல்ஃபா ப்ளஸ் ஐ பீட்டா அண்ட் ஆல்ஃபா மைனஸ் ஐ பீட்டா அப்படின்ற ரூட் வந்துச்சுன்னா அதை எப்படி சால்வ் பண்ணணும் அப்படின்னா y இஸ் ஈக்குவல் டு இ பவர் ஆல்ஃபா எக்ஸ், இந்த ஆல்ஃபா இருக்கு இல்லையா, இந்த ஆல்ஃபா எக்ஸ் இன்டூ ஏ காஸ் பீட்டா எக்ஸ் ப்ளஸ் பி சைன் பீட்டா எக்ஸ் அப்படின்னு எழுதணும். ஓகேவா, ஒன்றும் கிடையாது. இந்த ஃபார்முலாவில் ஆல்ஃபாக்கு பதிலாக என்ன டேர்ம் வந்துச்சோ பீட்டாக்கு பதிலாக என்ன டேர்ம் வந்துச்சோ அதை எடுத்து போட்டுடணும். ஓகேவா, ஸோ இதுதான் வந்து இந்த 3 கேஸ். ஸோ எப்படி காம்ப்ளிமெண்ட்ரி ஃபங்க்ஷன் கண்டுபிடிக்கணும் அப்படிங்கிறத பற்றி பார்த்தோம். ஸோ அதை பேஸ் பண்ண ஒரு ப்ராப்ளம் பார்க்கலாம். சால்வ் டி ஸ்கொயர் மைனஸ் 5d ப்ளஸ் 4 இன்டூ ஒய் விச் இஸ் ஈக்குவல் டு 0ன்னு கொடுத்துருவாங்க. ஸோ ரைட் ஹேண்ட் சைட் 0 வந்துருச்சு அப்படின்னா நம்ம என்ன அர்த்தம்னா பர்டிகுலர் இன்டெக்ரல் கண்டுபிடிக்கணும் வேண்டிய அவசியம் கிடையாது. ஓகேவா, இந்த இடத்துல பர்டிகுலர் இன்டெக்ரல் கண்டுபிடிக்க தேவையில்லை. ஏன் அப்படின்னா எப்போல்லாம் ஈக்குவல் டுக்கு இந்த சைடு 0 வருதா, ஏன்னா ஈக்குவல் டுக்கு 0 ஈக்குவல் டுக்கு ரைட் சைடில் வந்து ஏதாவது ஒரு வேல்யூ இருந்தால் தான் நம்மளால் பர்டிகுலர் இன்டெக்ரல் கண்டுபிடிக்க முடியும். அது 0வாக இருந்துச்சு அப்படின்னா நம்ம பர்டிகுலர் இன்டெக்ரல் கண்டுபிடிக்க தேவை, வெறும் காம்ப்ளிமெண்ட்ரி ஃபங்க்ஷன் மட்டும் கண்டுபிடிச்சா போதும். ஸோ காம்ப்ளிமெண்ட்ரி ஃபங்க்ஷன் கண்டுபிடிக்கணும் நம்மளோட ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்ன, ஆக்சிலரி ஈக்குவேஷன் கண்டுபிடிக்கணும். ஆக்சிலரி ஈக்குவேஷன் என்ன, லெட் சப்ஸ்டியூட் டி இஸ் ஈக்குவல் டு எம். ஓகே, டிக்கு பதிலாக எம்னு சப்ஸ்டியூட் பண்ணணும். சப்ஸ்டியூட் பண்ண என்ன வரும் இந்த ஈக்குவேஷன் பாருங்கள், எம் ஸ்கொயர் மைனஸ் எம் minus 5m plus 4 which is equal to 0. ஸோ இது இந்த டேர்மை மட்டும் எம்னு போட்டு ஈக்குவல் டு 0 போட்டுக்கணும். ஓகேவா, ஸோ இதுதான் வந்து ஆக்சிலரி ஈக்குவேஷன். இந்த ஒய்லாம் நம்ம கன்சிடர் பண்ணக்கூடாது, இந்த ஈக்குவேஷன் மட்டும் நம்ம சால்வ் பண்ணுவோம் தனியாக எடுத்து. ஓகேவா, ஸோ எம் ஸ்கொயர் மைனஸ் 5m plus 4 which is equal to 0. இது வந்து ஒரு குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன் எம்மில் இருக்குது வேரியபிளில். அப்போ நம்ம என்ன பண்ணணும்னா அந்த 4 இது கூட மல்டிபிள் பண்ணோம். 4 1s are 4 இல்லையா, இங்கே 1 இருக்கிறதா மீனிங். ஸோ 4 1s are 4 மல்டிபிள் பண்ணால் 4 வரணும். இங்கே -5 இருக்கனால மல்டிபிள் பண்ணால் 4 வரணும், ஆட் பண்ணால் -5 வரணும். -4 இன்ட்டு -1, ஏன்னா ரெண்டுத்தையும் மல்டிபிள் பண்ண பாருங்கள். -4 இன்ட்டு -1 வந்து +4 ஆயிரும். -4ம் -1ம் ஆட் பண்ணால் -5 வரும். ஸோ அப்போ இது சாட்டிஸ்ஃபைட் ஆகும். அப்போ என்ன எழுதலாம், m-4 இன்ட்டு m-1 இஸ் ஈக்குவல் டு 0ன்னு எழுதலாம். அப்போ நான் தனித்தனியாக ஈக்குவல் டு 0 போட்டேன் அப்படின்னா அதாவது m-4 இஸ் ஈக்குவல் டு 0, m-1 இஸ் ஈக்குவல் டு 0ன்னு வரும். அப்போ m இஸ் ஈக்குவல் டு 4, m இஸ் ஈக்குவல் டு 1ன்னு கிடைக்கும். அதுதான் எனக்கு எழுதியிருக்கேன். ஓகேவா, எனக்கு 2 ரூட் கிடச்சிருச்சு. ஸோ 2 ரூட்டுமே ஃபஸ்ட்டு எப்படி இருக்குன்னு பார்க்கணும். இது வந்து டிஸ்டிங்க்டாக இருக்குது, தனித்தனியாக இருக்குது இல்லையா. அப்போ நம்ம என்ன யூஸ் பண்ணோம், ஃபஸ்ட்டு ஃபார்முலா யூஸ் பண்ணோம். த சொல்யூஷன் இஸ் y இஸ் ஈக்குவல் டு c1 e பவர் என்ன இருக்குது, e பவர் mன்னு வரும். ஸோ mோட வேல்யூ தான் 1, அப்போ 1x ப்ளஸ் c2 அப்படிங்கிறது கான்ஸ்டன்ட். அடுத்து c1ங்கிறது ஃபஸ்ட்டு கான்ஸ்டன்ட், c2ங்கிறது செகண்ட் கான்ஸ்டன்ட். இ பவர் எம்மோட வேல்யூ 4, அதனால 4x. ஸோ நீங்கள் இப்படியும் எழுதிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே 4 போட்டு இங்கே 1 போடலாம், இங்கே 1 போட்டு 4, அது எப்படி வேணால் எழுதிக்கலாம். பட் இந்த மாதிரி எழுதணுங்கிறது ஞாபகம் வச்சுக்கோங்க, அவ்வளோதான். ஸோ சொல்யூஷனுங்கிறது நம்ம என்ன பார்த்தோம், y இஸ் ஈக்குவல் டு காம்ப்ளிமெண்ட்ரி ஃபங்க்ஷன் ப்ளஸ் பர்டிகுலர் இன்டெக்ரல். இந்த இடத்துல பர்டிகுலர் இன்டெக்ரல் கிடையாது. ஸோ காம்ப்ளிமெண்ட்ரி ஃபங்க்ஷன் மட்டும் கண்டுபிடிச்சிட்டு அது y இஸ் ஈக்குவல் டுன்னு எழுதியாச்சு. ஓகேவா, ஸோ இது பேஸ் பண்ண செகண்ட் ப்ராப்ளம் பாருங்கள். சால்வ் d கியூப் மைனஸ் 3d ஸ்கொயர் ப்ளஸ் 4 இன்டூ y விச் இஸ் ஈக்குவல் டு 0. அகைன் இந்த இடத்துல நம்ம பர்டிகுலர் இன்டெக்ரல் கண்டுபிடிக்க தேவையில்ல. ஸோ ஆக்சிலரி ஈக்குவேஷன் அப்படிங்கிறது டிக்கு பதிலாக m சப்ஸ்டியூட் பண்ணும். ஸோ m கியூப் மைனஸ் 3m ஸ்கொயர் ப்ளஸ் 4 விச் இஸ் ஈக்குவல் டு 0 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இதை வந்து நம்ம கியூபில் இருக்கனால நம்ம ட்ரையல் அண்ட் எரர் மெத்தட் அதை தான் நம்ம சிந்தட்டிக் டிவிஷன் மெத்தட் யூஸ் பண்ணுவோம். சிந்தட்டிக் டிவிஷனுங்கிறது ஸோ எம் கியூபுக்கு முன்னாடி என்ன வேல்யூ இருக்குது அதை எடுத்து எழுதணும், தட் இஸ் 1. ஸோ அடுத்து எம் ஸ்கொயருக்கு முன்னாடி என்ன இருக்குது, -3, தட் இஸ் -3 எழுதிட்டேன். அடுத்தது எம் கியூப் அடுத்து எம் ஸ்கொயருக்கு அடுத்து எம் வரும், எம் பவர் 1 வரும் இல்லையா, அந்த டேர்ம் இல்லை, அதனால நான் 0 போடணும். கான்ஸ்டன்ட் டேர்ம் வந்து 4, அதை அங்கே போட்டாச்சு. ஓகேவா, நான் ட்ரையல் அண்ட் எரர் மெத்தடில் நீங்கள் நிறைய நம்பர்ஸ் போட்டு பார்க்கணும், எது வந்து ரிமைண்டர் 0 வருது அது வரைக்கும் நீங்கள் போடணும். ஃபார் எக்ஸாம்பிள் நான் -1 போட்டுக்கிறேன், நீங்கள் போட்டு ட்ரை பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள் 1 வந்துச்சுன்னா உங்களுக்கு ரிமைண்டர் வராது, அந்த மாதிரி நீங்கள் நிறைய ட்ரை பண்ணணும். ஸோ இந்த மாதிரி நான் ஃபார் எக்ஸாம்பிள் -1 போட்டு ட்ரை பண்ணுறேன். ஸோ -1 போட்டு இது எப்படி சால்வ் பண்ணணும் பாருங்கள். ஃபஸ்ட்டு வந்து நான் இங்கே 0 போட்டுக்கணும். ஓகேவா, 0 போட்டால் இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ண என்ன வரும், 1 + 0 வந்து 1 அப்போ இங்கே போட்டுக்கணும். இப்போ இது ரெண்டுத்தையும் மல்டிபிள் பண்ணணும். ஸோ இது ரெண்டுத்தையும் மல்டிபிள் பண்ண என்ன ஆகும், 1 × -1 அது இங்கே போடணும். ஸோ -3யும் -1 எவ்வளோ, -4, அதை ஆட் பண்ணி இங்கே எழுதணும். மறுபடியும் இதை ரெண்டுத்தையும் மல்டிபிள் பண்ணால் -4 × -1 வந்து +4 ஆயிரும், அதை இங்கே எழுதணும். ஸோ +4 + 0 வந்து 4 ஆயிரும் இல்லையா. ஸோ மறுபடியும் இந்த 4 இந்த -1 கூட மல்டிபிள் பண்ணால் -4 ஆகும். இப்போ +4ம் -4ம் 0 ஆயிரும். அப்போ எனக்கு ரிமைண்டர் 0 வந்துருச்சு. ஸோ ரிமைண்டர் 0 ஆயிடுச்சுன்னா என்ன மீனிங்னா இந்த -1ங்கிறது ஒன் ஆஃப் த ரூட் அப்படின்னு அர்த்தம். ஸோ ஒன் ஆஃப் த ரூட் வந்து நம்ம கண்டுபிடிச்சிட்டோம் -1ன்னு. அப்போ மீதி இருக்கிற நம்பர்ஸ் மட்டும், அதாவது மீதி இருக்கிற இதை மட்டும் எழுதிப்பேன். ஸோ 1 இருக்கா, ஸோ m², -4 இருக்கா, -4m, +4 இருக்கா, +4 இஸ் ஈக்குவல் 0. பாருங்கள், க்யூபில் இருக்கிறத நான் ஸ்கொயராக மாற்றிட்டேன். அப்போ நான் என்ன அர்த்தம், நான் ஒரு ரூட் கண்டுபிடிச்சிட்டேன், அந்த ரூட் தான் -1 அப்படிங்கிற மீனிங். இப்போ இதை சால்வ் பண்ணலாம். ஓகேவா, ஸோ அந்த வேல்யூ என்ன இருந்துச்சு, m² -4m + 4 இஸ் ஈக்குவல் டு 0ன்னு இருந்துச்சா. ஸோ அகைன் நான் சிந்தட்டிக் டிவிஷனை யூஸ் பண்ணுறேன். m
-4 கோஎஃபிஷியன்ட் +4 எடுத்துகிட்டு நான் அகைன் ட்ரை பண்ணுறேன். ஃபார் எக்ஸாம்பிள் நான் 2 போட்டு ட்ரை பண்ணேன். 2 போட்டால் என்ன வரும்? ஃபஸ்ட்டு 0 போட்டுக்கணும் இல்லையா? ஸோ 0 போட்டு அதை ஆட் பண்ணி இங்கே எழுதணும். 2 1 1 + 0 வந்து 1. இப்போ இது ரெண்டுத்தையும் மல்டிபிள் பண்ணணும். 2 1s are 2, அதை இங்கே போடணும். -4லேருந்து 2 போயிடுச்சுன்னா -2 ஆகும். மறுபடியும் இது கூட மல்டிபிள் பண்ணணும். அப்போ -4 கிடைக்கும். ஸோ +4 -4 0 ஆயிடுச்சு. ரிமைண்டர் வந்துருச்சு இல்லையா? அப்போ 2ங்கிறது ஒன் ஆஃப் த ரூட் அப்படின்னு கண்டுபிடிச்சிட்டேன். இப்போ இந்த வேல்யூவை நான் அகைன் சால்வ் பண்ண போகிறேன். அகைன் சால்வ் பண்ண என்ன வரும்? ஸோ அகைன்னா இதை வந்து நான் இப்படியே கூட பண்ணேன். இங்கே எக்ஸு -2 which is equal to 0ன்னு வருது. அப்போ x is equal to 2 அப்படின்னு நம்ம இன்னொரு ரூட் கண்டுபிடிச்சலாம். இல்லை சிந்தட்டிக் டிவிஷன் வச்சு கூட சால்வ் பண்ணலாம். இந்த இடத்துல அகைன் வந்து நான் 0 போட்டேன்னா 1 ஆயிரும். நான் அகைன் 2 யூஸ் பண்ணி பார்க்குறேன். 2 1s are 2 வரும். ஸோ ரிமைண்டர் 0 வந்துச்சு. அப்போ 2ங்கிறது இன்னொரு ரூட். அப்போ நம்ம மொத்தம் 3 ரூட்டும் கண்டுபிடிச்சிட்டேன். ஃபஸ்ட்டு -1 போடுறப்போ 0 வச்சு ரிமைண்டர் 0 வந்துச்சு. அடுத்து 2 போடுறப்போ ரிமைண்டர் 0 வந்துச்சு. மறுபடியும் 2 போடுறப்போ ரிமைண்டர் 0 வந்துச்சு. ஸோ நீங்கள் வேறு எதாவது ட்ரை பண்ணி பார்த்தீங்கன்னா அதெல்லாம் வராது. ஃபார் எக்ஸாம்பிள் பார்க்கலாமா? இந்த இடத்துல பாருங்கள், நான் உங்களுக்கு ட்ரை பண்ணி காட்டுறேன். 1 -4 4 இருக்கா? நான் வந்து வேறு ரூட் யூஸ் பண்ணுறேன். 1ன்னு யூஸ் பண்ணுறேன் பாருங்கள். என்ன ஆகும்னு பாருங்கள். இது 0 போட்டணும். ஃபஸ்ட்டு 1 பண்ணுமா? 1 1s are 1 வரும். இது -3. இப்போ இது மல்டிபிள் பண்ணால் -3 வரும். அப்போ பாருங்கள் உங்களுக்கு ரிமைண்டர் என்ன வருது? 1ன்னு வருது. ஸோ 1 வந்து ரிமைண்டர் வரக்கூடாது. ஓகேவா? 0 வரணும். 0 வந்தால் தான் அது கரெக்டுன்னு அர்த்தம். ஓகேவா? ஸோ அப்போ -1 2 2 வந்துடுச்சு. ஸோ பவரில் வந்து m³ தான் இருந்துச்சு. ஸோ க்யூப்னா 3 ரூட்ஸ் இருக்கும். அந்த 3 ரூட்ஸும் கண்டுபிடிச்சேன். இப்போ வந்து நான் காம்ப்ளிமெண்ட்ரி ஃபங்க்ஷன் எழுதலாம். காம்ப்ளிமெண்ட்ரி ஃபங்க்ஷனுங்கிறது என்ன? y is equal to c1. ஃபஸ்ட்டு இது டிஸ்டிங் ரூட்டை மட்டும் பார்க்கலாம். டிஸ்டிங் ரூட்டுங்கிறது -1. அப்போது அதுக்கு மட்டும் தனியாக எழுதிக்கலாம். c1 e⁻x அப்படின்னு சொல்லிட்டு எம்முக்கு பதிலாக -1 போட்டு எக்ஸ் எழுதிட்டேன். அடுத்து இந்த ரெண்டு ரூட்டும் சேமாக இருக்கு இல்லையா? ஸோ சேமாக தான் என்ன சொன்னேன்? ஃபஸ்ட்டு e⁻mx என்ன ரூட்டோ அதை எழுதிக்கணும். e⁻2 தானே? அப்போ 2x இன்டூ நம்ம என்ன பண்ணோம்? a + bxன்னு எழுதணும். ஆர் நீங்கள் இப்படி கூட எழுதிக்கலாம். இங்கே c1 இருக்கா? அடுத்து c2 கான்ஸ்டன்ட் வந்து நீங்கள் c2 c3 a1 a2 ab எது வேணால் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஏதோ ஒரு கான்ஸ்டன்ட் ஆட் பண்ணோம், அவ்வளோதான். c2 + c3 இன்ட்டு எக்ஸ் வரும். ஏன் எக்ஸோட நிறுத்திட்டோம்? ஏன்னா எனக்கு 2 டேர்ம் தான் வேணும். ஏன்னா இங்கே 2 ரூட் தானே சேமாக இருக்குது. அப்போ எனக்கு இங்கே 2 ரூட் தான் எழுதணும். ஃபார் எக்ஸாம்பிள் இன்னொரு 2 வந்துருச்சுன்னா நான் எப்படி எழுதிருப்பேன்னா c2 + c3x + c4x² எழுதிருப்பேன். எப்போ 3 ரூட்ஸ் வந்து 3 2 வந்துருக்குறப்போ இங்கே 2 2 தான் வந்திருக்கு. அதனால 2 டைம்ஸ் எழுதுனா போதும். ஓகேவா? ஸோ அவ்வளோதான் காம்ப்ளிமெண்ட்ரி ஃபங்க்ஷன். ஸோ இதை பேஸ் பண்ண இன்னொரு ப்ராப்ளம் மட்டும் பார்க்கலாம். Solve d⁻4 -4 d³ + 8 d² - 8d + 4 into y which is equal to 0 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. நம்ம as usual வந்து ஆக்சிலரி ஈக்குவேஷன் கண்டுபிடிங்க. ஆக்சிலரி ஈக்குவேஷன் இஸ் நத்திங் பட் சப்ஸ்டியூட் m ஃபார் d. ஓகேவா? டிக்கு பதிலாக நம்ம m சப்ஸ்டியூட் பண்ணோம். ஸோ m⁻4 -4m³ + 8m² - 8m + 4 which is equal to 0 அப்படின்னு வரும். ஸோ இதை நம்ம சால்வ் பண்ணணும். இதை சால்வ் பண்ணுறதுக்கு வந்து நான் என்ன யூஸ் பண்ணுறேன்னு பாருங்கள். இந்த இடத்துல m⁻4 அப்படியே வச்சுக்கிட்டேன். இந்த 8m² இருக்குல்ல, அதை வந்து நான் 4m² பாதியாக பிரிக்கிறேன். 8ஐ வந்து நான் 4 + 4ன்னு பிரிக்கலாம்ல. 4m² தனித்தனியாக போட்டிருக்கேன் பாருங்கள். இது ஏன்னு நான் கடைசியாக சொல்கிறேன். ஃபஸ்ட் நான் ஒரு 4m² போட்டேன்னா அப்புறம் இந்த 4 கான்ஸ்டன்ட்டை தூக்கி முன்னாடி போட்டிருக்கேன். இந்த -4m³ எழுதியிருக்கேன். இந்த 8m அப்படியே எழுதியிருக்கேன். ஸோ இந்த 4m² இங்கே எழுதிட்டு இல்லையா? மீதி பாதி 4m² இங்கே எழுதியிருக்கேன். இது தனியாக அப்படி இந்த 8m² மட்டும் 4m²ன்னு பிரிச்சிருக்கேன். இந்த 4 இங்கே எழுதியிருக்கேன். அது ஏன் அப்படிங்கிறத நான் சொல்கிறேன். ஏன் அப்படின்னா இது வந்து m² - 2m + 2² ஃபார்மேட்டில் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் இதை நான் எக்ஸ்பேண்ட் பண்ண என்ன ஆகுதுன்னு பாருங்களேன். இது a + b + c² ஃபார்மில் இருக்குது. ஃபஸ்ட்டு a² என்ன அர்த்தம்? m² வந்துருச்சா ஃபஸ்ட்? ஸோ m² ஆல்ரெடி இங்கே m² இருக்குது. அதை ஸ்கொயர் பண்ணால் m⁻4 வந்துடும். ஓகேவா? m⁻4 வந்துருச்சா? அடுத்தது b² என்ன? -2m². ஸோ மைனஸ் ப்ளஸ் ஆயிரும். மைனஸ் ஸ்கொயர் பண்ணால் ப்ளஸ் ஆயிரும். 2 ஸ்கொயர் பண்ணால் 2 2s are 4 ஆயிரும். m² பண்ணால் m² ஆயிரும். செகண்ட் டேர்ம் வந்துருச்சா? அடுத்து c²னா 2² வந்து 4 வந்துருச்சா? ப்ளஸ் 2ab 2 இன்ட்டு a இன்ட்டு b. ஏபியில் ஒரு மைனஸ் இருக்குது. அப்போ மைனஸ் முன்னாடி வந்துடும். 2 இன்ட்டு 2 வந்து 4 ஆயிரும். ஏபியா இங்கே ஒரு m இருக்குது, இங்கே ஒரு m² இருக்குது. அப்போ m³ ஆயிரும். பாருங்கள் -m³ வந்துருச்சா? அடுத்து 2ab அடுத்து 2bc இது ரெண்டுத்தையும் மல்டிபிள் பண்ணுறப்போ மைனஸ் வந்துடும். ஸோ 2 2s are 4 ஆகும். இன்னொரு ஃபார்முலாவில் ஒரு 2 2s are 4 4 2s are 8m ஆயிரும். ஸோ அதுதான் 8m. அடுத்தது வந்து ப்ளஸ் 2bcன்னு வரும். ஸோ caன்னு வரும். caங்கிறது 2m². ஆல்ரெடி இங்கே ஒரு 2 இருக்குனால 4m²ன்னு வரும். ஸோ வந்துருச்சா? அப்போ இதை ஃபுல்லாக நம்ம எப்படி எழுதலாம் அப்படின்னா m² - 2m + 2 whole² which is equal to 0 அப்படின்னு எழுதலாம். ஓகேவா? ஸோ இது ஒன்ஸ் கண்டுபிடிச்சதுக்கப்புறம் இது ஒரு குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன் வந்துடுச்சு.
ஸோ குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன் அப்படின்னாமே நம்ம எப்பயும் போல் ஃபார்முலா மெத்தட் யூஸ் பண்ணுவோம். ஸோ m is equal to இதை நம்ம நார்மலாக சால்வ் பண்ண முடியாது, ஏன்னா இது மல்டிபிள் பண்ணால் 2 வரும், ஆட் பண்ணாலும் 2 வரும் அப்படின்னா அது ஃபைண்ட் அவுட் பண்ணுறது ரொம்ப டிஃபிகல்ட். அதனால் நம்ம இது இமேஜினரி ரூட்ஸில் வரும், அதனால் நம்ம ஃபார்முலா மெத்தட் யூஸ் பண்ணுவோம். m is equal to மைனஸ் பி, மைனஸ் இருக்குது, பியோட வேல்யூ -2 ப்ளஸ் ஆர் மைனஸ் ஸ்கொயர் ரூட் ஆஃப் பி ஸ்கொயர், பி ஸ்கொயர்னா -2 ஹோல் ஸ்கொயர், தட் இஸ் 4 மைனஸ் 4ac அப்படின்னு வரும். 4 இன்ட்டு ஏவோட சியோட வேல்யூ வந்து 2, அதனால 4 2 சார் 8 வந்துருச்சு. இங்கே ஏவோட வேல்யூ வந்து 1 தான், டிவைட் பை 2a. ஸோ 2aனா ஏவோட வேல்யூ 1, தட் இஸ் 2. ஓகேவா? இப்போ இதை சால்வ் பண்ணால் மைனஸ் மைனஸ் ப்ளஸ் 2 ஆயிரும். ப்ளஸ் இது வந்து இதை நம்ம எப்படி சால்வ் பண்ண பாருங்கள். ஸ்கொயர் ரூட் ஆஃப் 4 மைனஸ் 8 வந்து -4ன்னு வருமா? இந்த -4 வந்து ஃபஸ்ட்டு நான் ரூட் -1 தனியாக பிரிச்சுக்கிறேன், ரூட் 4ன்னு பிரிச்சுக்கிறோம். ஓகேவா? ஸோ ரூட் -1, ரூட்குள்ளே -1 வந்தாவே அது ஒரு இமேஜினரி வேல்யூ, அதனால் அதுக்கு அந்த இமேஜினரியை ரெப்ரசன்ட் பண்ண ஐன்னு போட்டுக்கிறேன். இந்த ரூட்டுக்குள்ளே 4 இருந்தால் அது 2 ஆயிரும் இல்லையா? ஸோ அதை 2yன்னு எழுதிக்கலாம், அதை தான் இங்கே எழுதியிருக்கேன். ஓகேவா? ஸோ இது வந்து 2y டிவைட் பை 2 அப்படின்னு வரும். ஸோ இதை வந்து நான் கேன்சல் பண்ணிடலாம், ஏன்னா 2 காமனாக வெளியே எடுத்துனா 1 + 1i டிவைட் பை 2ன்னு வரும். அப்படி கேன்சல் பண்ணால் 1 + i மட்டும் இருக்கும். ஓகே, இந்த இடத்துல நம்ம ஒரு விஷயத்தை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். இதை சால்வ் பண்ணால் எனக்கு வந்து 1 + 1iன்னு வருது இல்லையா? ஸோ அது 1 ± 1iன்னு வருது இல்லையா? ஏன்னா அந்த ப்ளஸ் ஆர் மைனஸ் ஆட் பண்ணிக்கணும். 1 ± 1i இது வந்து 2 டைம்ஸ் வரும். ஏன்னா நம்ம m² - 2m + 2க்கு தான் இந்த வேல்யூ கண்டுபிடிச்சிருக்கோம். அது ஆனால் இங்கே பவரில் 2 இருக்கு இல்லையா? 2 இருக்குனால இது 2 டைம் வரும். இந்த ஈக்குவேஷனை 2 டைம் வரும். அப்போ 1 டைம் கண்டுபிடிச்சிட்டோம், இன்னொரு டைமும் கண்டுபிடிச்சோன்னா இதே தான் வரும். அப்போ இது 2 டைம்ஸ் எழுதிக்கணும். நான் சொன்ன மாதிரி 2 டைம் எழுதணும். தட் இஸ் m is equal to 1 ± i, 1 ± iன்னு 2 டைம் எழுதணும். அப்போ இதோட சொல்யூஷன் காம்ப்ளிமெண்ட்ரி ஃபங்க்ஷன் எப்படி இருக்குன்னா, ஸோ இது வந்து நம்ம பார்த்தோன்னே தெரியுது, இது வந்து ஒரு இமேஜினரி ரூட்ஸ். ஸோ இமேஜினரி வந்துருச்சு அப்படின்னாவே நம்ம என்ன ஃபார்மில் யூஸ் பண்ணணும் அப்படின்னா, நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். CF வந்து எப்படி இருக்குன்னா e⁻⁴x இன்ட்டு cos βx. சரி, இந்த இடத்துல வந்து ஏதோ ஒரு கான்ஸ்டன்ட் ஆட் பண்ணணும். தட் இஸ் a cos βx, b sin βx அப்படின்னு எழுதணும்னு சொல்லியிருக்கேன். ஆல்ஃபா ப்ளஸ் i பீட்டா அண்ட் ஆல்ஃபா மைனஸ் i பீட்டா அப்படின்னு இருக்கிறப்போ நம்மளுக்கு ரூட்ஸ் கிடைக்கிறப்போ ஒன்றும் கிடையாது. இந்த ஈக்குவேஷனில் ஆல்ஃபா எடுத்து எழுதணும், பீட்டா எடுத்து எழுதணும். அதே மாதிரி தான் CFோட வேல்யூ வந்து ஃபஸ்ட்டு e⁻⁴x. e⁻⁴ என்ன அர்த்தம்? ஃபஸ்ட்டு இருக்கிற ரியல் பார்ட் தான் ஆல்ஃபா. ரியல் பார்ட் வந்து எனக்கு 1 இருக்கா, அப்போ e⁻1x இன்டூ ஃபஸ்ட்டு வந்து நம்ம கான்ஸ்டன்ட் எழுதணும். அதுக்கு முன்னாடி இந்த 2 ரூட்டுமே காமனாக இருக்குது பார்த்தீங்களா? ஸோ அதையும் நம்ம பார்க்கணும். இந்த இடத்துல ஒரு i + 1 + i இருக்குது, இங்கே ஒரு 1 + i இருக்குது. அதே மாதிரி 1 - i இருக்குது, 1 - i இருக்குது. அப்போ 2 ரூட் காமனாக இருக்குது அப்படிங்கனாவே நம்ம என்ன யூஸ் பண்ணணும்? இன்னொரு ஃபார்முலா a + bxன்னு யூஸ் பண்ணோம் இல்லையா? ஏன்னா 2 சேமாக இருந்தால் a + bxன்னு ஒன்று யூஸ் பண்ணோம் இல்லையா? ஸோ அதையும் நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். ஸோ அதனால் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, இன்டூவில் a + b × x அதையும் யூஸ் பண்ணிக்கணும். யூஸ் பண்ணிவிட்டு c ப்ளஸ், ஸோ நாங்கள் ஏபி யூஸ் பண்ணால் அடுத்த கான்ஸ்டன்ட் c இன்ட்டு cos βxன்னு வரும். பீட்டாவோட வேல்யூ வந்து ஐக்கு முன்னாடி என்ன இருக்குது? 1 இருக்கா? அப்போ அது மட்டும் எழுதணும். இங்கே மைனஸ் ப்ளஸ்லாம் பார்க்கக்கூடாது. ஐக்கு முன்னாடி என்ன வேல்யூ இருக்கோ எடுத்து எழுதணும். cos x ப்ளஸ் d sin βx வரும். அகைன் 1 தான், அப்போ d sin xன்னு வந்துடும். இப்போ இதுதான் காம்ப்ளிமெண்ட்ரி ஃபங்க்ஷன். இந்த ஈக்குவேஷனில் பர்டிகுலர் இன்டெக்ரல் கிடையாது அப்படிங்கனால y is equal to காம்ப்ளிமெண்ட்ரி ஃபங்க்ஷன் மட்டும் அகைன் எடுத்து எழுதிடணும். ஓகேவா? ஸோ அடுத்த வீடியோவில் எப்படி பர்டிகுலர் இன்டெக்ரல் ஃபைண்ட் அவுட் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். தேங்க்யூ.